ஸோ சிறிய தாய் சொல்கின்றார் மிக தெளிவாக, அவருக்கு 17 வயசு, அவருக்கு லைசன்ஸ் இல்லை, போலீஸுக்கு காசு கொடுத்து தான் அவர் இவ்வளவு நாளும் போறவர். அப்ப நாங்க முதல் சமூகத்தில குற்றங்களை குறைப்பதற்காக, இந்த சமூகம் குற்றமற்ற சமூகமாக இருக்க வேண்டும் என்றால் எங்களுடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் சட்டதிட்டங்களை சொல்லி கொடுத்து வளர்க்க வேணும். இப்ப 17 வயது சிறுவன் ஒருவனுக்கு லைசன்ஸ் இல்லை என்று தெரிந்த தாயார், சிறியதாய் என்பது தாயாருக்கு சமனானவர், தாயார் தான் பகிரங்கமாக அளிக்கின்ற வாக்குமூலத்தின் அந்த வெயிட்னஸ், அதுல இருக்கிற தவறை உணராமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு 17 வயசு சிறுவனுக்கு, லைசன்ஸ் இல்லாத சிறுவனுக்கு உலக அளவும் அவர் காசு கொடுத்து தான் போலீஸுக்கு வாகனம் ஓடுறாருன்றது எவ்வளவு தவறு. உங்களோட மேட்டர், நான் ஏனைய தமிழ் சமூகத்தில் இருக்கிற உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் இவ்வாறா சொல்லிக் கொடுப்பீங்க? 17 வயசு பரவாயில்ல, நீங்க வாகனத்தில் ஓடுங்க, போலீஸார் மறைச்சா காசு கொடுத்தாலும் இப்ப இதெல்லாம் தெரிஞ்சிருக்குது தாய்க்கு. அப்ப லைசன்ஸ் இல்லாத 17 வயது சிறுவன் வாகனத்தை ஓடக்குள்ள ஏனைய ஒருவர் கொல்லப்பட்டார், ஒரு விபத்து ஏற்பட்டு கொல்லப்படுகிறார் என்று வைங்க. ஒரு 5-6 பிள்ளைகளுடைய அன்றாடம் உழைத்து 4-5 பிள்ளைகளை கவனிக்கின்ற ஒரு தந்தை ஒரு ஆள் கொல்லப்படுகின்றார் இந்த சிறுவனால். அப்ப யார் இதுக்கு பொறுப்பு கூறுறது?